ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம பெஸ்ட் சசி சேனல் மூலியமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுடிதார் யூஸ் பண்ற சாதா பேண்ட். நம்ம சுடிதார் யூஸ் பண்ற ஒரு சாதா பேண்ட் தான் இப்ப வெட்ட போறோம். இப்ப என்ட்ட வந்து 2 பேண்ட் கேட்டிருந்தாங்க. 2 பிட்டு மேல போட்டிருக்கேன். இப்ப இத அளவு ட்ரெஸ் குடுத்துருக்காங்க. உங்கள்ட்ட அளவு பேண்ட் குடுத்துருக்காங்க. அத வச்சு எப்படி வெட்டுறது? அளவு சுடிதார் பேண்ட் வச்சு எப்படி ஒரு பேண்ட் வெட்டுறது? அப்படி தான் பார்க்க போறோம். இது மேல் பாகம் வந்து பெல்ட்ன்னு சொல்லுவாங்க. இது நாடா. புதுசா நீங்க கட்டிங் பண்றதா இருந்தா, நான் சொல்ற மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க. இந்தாங்க பேண்ட்ட ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, துணியெல்லாம் கரெக்ட்டா சரி சமமா போட்டு, இதில வந்து 4 பீஸ் இருக்கு. 1, 2, 3, 4 பீஸ் இருக்கு. எப்பயுமே இந்த கரை பீஸ் எல்லாமே உங்களுக்கு அவுட் சைடு தான் இருக்கணும். உங்க இன்சைடு வந்து இந்த 2 பாகம் தான் இருக்கும். 2ஆ மடிச்சது. இந்த மாரி போட்டுக்கங்க. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்க சரி சமமா போட்டு எக்ஸ்ட்ரா இந்த பீஸ எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா நான் கட் பண்ணிட்டேன். நீங்களும் அது மாரிலாம் சரி பண்ணி வச்சுக்கங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பேண்ட் வந்து 2ஆ மடிச்சுக்கலாம். நார்மலா வந்து ஒரு பேண்ட் வந்து வீட்ல அயர்ன் பண்ணி மடிச்சுப்போம்ல, அந்த மாரி மடிச்சுக்கங்க. இப்ப தெரியுதுங்களா? 2ஆ இப்படி மடிச்சுட்டு, இங்க கீழ பாட்டம் வந்து அப்படியே சரிசமமா எல்லாம் சரி பண்ணிக்கங்க. இப்போ இத நம்ப சரி பண்ணிட்டோம். இத எப்படி ஒரு பேண்ட்டு நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி எப்படி மார்க் போடணும்? அப்படிங்கிறது மெயினு. மார்க் போட்டா தான் வெட்ட முடியும். நல்லா பார்த்துக்கங்க. இப்ப நம்ம வெட்ட போறது எதுன்னா, இந்த பாகம் தான். நல்லா பார்த்துக்கங்க. இங்க ஜாயின் போட்டுருக்காங்க. இது வந்து உள்பக்கம் வந்து இது என்னன்னா, தையல் தும்பு. தையல் தும்புனா, தையலுக்கு துணி எக்ஸ்ட்ரா விடுவோம்ல, அந்த இடம் தான் இது. சும்மா போட்டிருக்கேன். இதுதான் அளவு. எண்டு டூ எண்டு. என்ன இதுதான் எண்டு. ஸ்டார்ட்டிங் இது முடிவு பாயிண்ட்டு. ஒண்ணும் வேணாம். இதுக்கு டேப்பே யூஸ் பண்ணாம எப்படி வெட்டலாங்கிறத காட்டுறேன் பாருங்க. நல்லா பார்த்துக்கங்க. இந்த இடத்துல கேமரா தெரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம இது அளவு. இந்த இடம். இது வந்து தையலுக்கு உள்ள புடிக்க வேண்டிய இடம். இத நல்லா இது இப்படி வச்சுக்கங்க. இப்படி வச்சாச்சு. இது இப்படி அப்படியே வச்சு ஃபர்ஸ்ட்டு சரி பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கரெக்ட்டா வந்துருச்சு. இத அப்படியே வச்சுட்டு, அழகா சூப்பரா இது ஒரு மார்க்கர் டீஸ் எடுத்துக்கங்க. ஒரு கோடு போடுங்க. இது ஹைட் உண்டான கோடு. இது என்ன சரி சமமா இருக்கோ, அந்த இடத்துக்கு எல்லாமே அப்படியே மார்க் போட்டுக்கங்க. இப்ப இதையும் மார்க் போட்டிருக்கேன். இதுக்கு மேல நாங்க மார்க் போடல. இதோட நிறுத்திக்கங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல அப்படியே கைய வச்சுக்கிட்டு, இந்த கீழ் பாகத்த அப்படியே புடிச்சு இழுங்க. இழுத்தீங்கன்னா, இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கரெக்ட்டா இந்த இடம் உங்களுக்கு வந்துரும். இதோடைய அகலம். அகலத்துக்கு நேரா மார்க் போட்டுட்டு, இப்ப என்ன பண்ணணும்னா, இத அப்படியே எடுத்துட்டு, இந்த இடத்துக்கு பேர் வந்து பொந்தல் பட்டின்னு சொல்லுவோம். பேண்டோட ஹைட்ல உள்பாகம் இந்த இத புடிச்சுட்டு பாருங்க. இந்த எண்டு விட்டு இந்த எண்டு. இது என்ன ஹைட்டுன்னு அப்படியே வச்சு பாருங்க. இது எடி அளவு, இது தையலுக்கு. நான் போறப்ப வச்சுட்டு, இது போட்டுக்கங்க. இதான் ஹைட்டு. இது வந்து எக்ஸ்ட்ரா கட்டிங் பண்ற இடம். இப்ப பாதி மார்க் போட்டு விட்டுருப்போம். இத அப்படியே கொண்டு போயி இதில இணைச்சிருங்க. இப்போ இந்த பேண்ட்டுக்கு உள்பக்கம் எவ்வளோ துணி விடணும்? நான் மேக்ஸிமம் எல்லாமே 1 1/2 இன்ச் விடுவோம். எவ்வளவு? 1 1/2 இன்ச். நல்லா பார்த்துக்கங்க. 1 1/2 இன்ச் விடுவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ விட்டுக்கங்க. இத அப்படியே இந்த மார்க்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணுங்க. இத கட்டிங் பாகம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா இதுக்கு கோடு போட்டுருங்க. முடிஞ்சு போச்சு. இது சரி. சரி, சரி. இப்படியே வச்சு கட் பண்ண விட கட் பண்ண விட. இதுலேருந்து நம்ம 2 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எதுக்காகன்னா, இதுக்குள்ள வந்து கேன்வாஸ் வச்சு உள்ள தைக்க போறோம். இது ரெடி அளவு. இது 2 மடிப்பு மடிச்சு நம்ம கீழ பாட்டம் தைக்க போறோம். அதுக்கான உண்டான அளவு தான் இது. வாங்க இப்ப இத வெட்டலாம். இதுல ஏதாவது ஒண்ணு என்ன சொல்லாம விட்டிருந்தா, அத நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துக்கங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு பேண்ட். இது சாதா பேண்ட். இப்ப இத வெட்டியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா பிட்லாம் இப்ப நம்ம எடுத்துரலாம்.
இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கையோட வணக்கம் வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ மேலே இந்த சென்டர் இடத்துல வந்து நம்ம ஒரு கட் பண்ணிக்கிங்க. இது சென்டருங்க அடையாளத்துக்கு. அதே போல் இந்த இடம் பாட்டம் மடித்து தைப்போம். அதுக்கான ஒரு அடையாளம் இந்த இடத்துல வச்சு ஒரு ஹர்கத் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த இதுக்குள்ளே நம்ம கேன்வஸ் வச்சு மடித்து தைக்கிறப்ப கரெக்டாக வரும். இப்போ மடிச்சப்போ எஸ்ட்டுன்னு வரும். இதை வந்து அப்படி வெட்டி விட்ருங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த போர்ஷன் வேலை முடிஞ்சுது. அடுத்து வந்து நம்ம பெல்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க பெல்ட் எப்படி வெட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அது பேண்ட்டு நம்ம வெட்டியாச்சு. வெட்டின போய் மீதி இருக்க பிட்டு இதில் வந்து எந்த இடத்துல நம்ம பெல்ட் வெட்டணும் அப்படின்னா இது பாருங்கள். இது ஒரு பீஸ் இருக்குது. இதில் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம சிங்கிள் பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு தான் வெட்ட போகிறோம். இதுலேயும் வந்து இந்த சிங்கிள் பீஸ்னால இதே டபுள் துணி இருக்குது. ஏன்னா இந்த துணி வந்து ரொம்ப அகலம் ஜாஸ்தி, துணி தாராளமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு பெல்ட்டுக்கு ஜாயிண்ட்டே இல்லாமல் உங்களுக்கு காட்டுறேன். அளவு பேண்ட்டில் எப்படி இருக்குது அதே அளவுக்கு. சரி லைன்லேயே இருங்க. இந்த இப்போ பேண்ட் எடுத்தாச்சு. இப்போ இந்த பெல்ட்டு இது நார்மலாக ஒரு சின்ன பொண்ணுடைய பேண்ட்டு தான். இந்த பேண்ட் வந்து நல்ல அகலம் ஜாஸ்தி, அதனால் வந்து இந்த துணி நிறையா இருக்குது. இப்போ இந்த பெல்ட்டு தான் இப்போ வெட்ட போகிறோம். இதில் 2 பாகம் இருக்கிற அளவுக்கு இதே 2 பாகம் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? சரி இதை அப்படியே வச்சுட்டு இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இப்படியே வச்சு வெட்ட போகிறோம். இது உள்ளே வந்து பெல்ட்டு மடித்து தைச்சிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ துணி வேணும்னு பாருங்கள். உங்கள் டேப்பு இருந்தால் டேப்பை யூஸ் பண்ணி உறிஞ்சி மடித்து தைக்க விட்ருக்கோம். உங்களோட டேப் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து பெல்ட்டு மடித்து தைப்பீங்கள்ல, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ துணி விட்டுக்கலாம். 1 இன்ச்சு விடலாம், 1 1/2 இன்ச்சு விடலாம், எவ்வளோ வேணால் விடலாம். மேக்ஸிமம் 1 1/2 இன்ச்சுக்கு மேலே விட்டுறாதீங்க. இப்போ நான் 1 இன்ச்சுக்கு 1 1/4 பக்கம் விட்டுருக்கேன். இது போதுமான அளவு. இப்படியே வச்சு நான் கையில் இன்னும் ஸ்கேல்கள் எதுவும் யூஸ் பண்ணல. நான் அப்படியே பண்ணிட்டேன். இப்போ இதில் பெல்ட்டு மடித்து தைக்க தேவையான துணியை இதில் விட்டாச்சு. சரி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது இதை வந்து அப்படியே வைங்க. சும்மா அப்படியே வச்சுங்க. நீ ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி உங்களால் வைக்க முடியும்ல? இந்த மாதிரி சும்மா அப்படியே செட் பண்ணிடுங்க இதை. வச்சுட்டு இந்த கோடு வருது பார்த்தீங்களா? இது வந்து ரெடி அளவு. இந்த துணிக்கு உள்ள துணி எக்ஸ்ட்ரா விட்டா தான் தைக்க முடியும். அதுக்காக கட்டிங் பார்க்கறதுக்கு டீஸு உடஞ்சி போச்சு. 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி இது. இது உங்களுக்கு உங்களுக்கு துணி தேவையோ அந்தளவுக்கு விட்டுக்குங்க. மேக்ஸிமம் 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தான் விடணும். சரி. இப்போ இது வரைக்கும் இது ஓகே தான் அளவு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை இப்போ வந்து நெட்டாக கோடு போடணும். அதுக்கு முன்னாடி இந்த பெல்ட்டை அப்படியே வச்சு சரிசமமாக வச்சு பாரு இப்படியே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குது. கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்கன்னா புரியுதுங்களா? கரெக்டாக இருக்குது. இதுதான் அளவு, ரெடி அளவு. இப்போ பேண்ட்டுடைய அளவு கரெக்டாக இருக்குது. கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு லூஸ் கேட்டிருக்காங்க. எவ்வளவு? 1 இன்ச்சு கேட்டிருக்காங்க. ஒன் சைடு 1 இன்ச்சு விட்டால் டோட்டலாக 2 இன்ச்சு வரும். இதை பாருங்க. அவன் கேட்ட 1 இன்ச்சு லூஸ் வச்சுட்டேன். இப்போது அதுக்கு நேர் ஒரு மார்க்கு நம்ம போட்டுக்கலாம். சரி போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதே இடத்த வச்சு துணி கட் பண்ணுமா கேட்டால் கட் பண்ணக்கூடாது. இதில் உள்ள மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விடணும். இது மார்க் போட்டுட்டு இப்போ இங்கே தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். இது எவ்வளோக்கு பாருங்கள். 6 முக்கால் இருக்குது. அதே 6 முக்கால் இங்கே, அதே 6 முக்கால் இங்கே, அதே 6 முக்கால் வச்சு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் கோடு போட்டோம். இப்போ இது பெல்ட்டுக்கு போதுமான அளவு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது வரைக்கும் நம்ம பெஸ்ட் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நம்ம போகிற புது புது வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதோட ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பெல்ட் வெட்டியாச்சு.
போதுமான அளவு இது கரெக்டாக இருக்கும். இது வேஸ்ட்டு பிட்டில் எடுத்து தனியாக வச்சுருங்க. இது வேஸ்ட்டு பிட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு நாடாக்கு துணி இருக்கணும். இப்போ நம்ம பெல்ட் வெட்டியாச்சு. இது மொத்தம் 2 பேண்ட் இருந்தது. நான் இன்னொரு பெல்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோதான் உங்களுக்கு வேலை. ஒரு டெய்லர் ஷாப்பில் இந்த அளவுக்கு கட் பண்ணி மாஸ்டருடைய வேலை இவ்வளோதான். இதுக்கு வந்து அப்படியே மடித்து எடுத்து வச்சுருவாங்க. இதுக்கு முன்னாடி நம்பர் போட்டு எடுத்து வச்சுருவாங்க. இதுக்கு அடுத்து யாருக்கு வேலைன்னா, டெய்லருக்கு தான் வேலை. டெய்லர் என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு பாட்டம் கேன்வாஸும், பெல்ட்டுக்கு பெல்ட்டு என்ன பாஸ் ரொம்ப இதாகுது. நோ ப்ராப்ளம். பெல்ட்டுக்கு நாடா வந்து கட் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த வீடியோ ஓவர். இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்ததுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.